இறைவன்ற ஒரு பொருளை நம்ம தேடுறோம். அதை தேடும் போது எதெல்லாம் நம்மள மீறி ஒரு விஷயமா இருக்கோ அதெல்லாம் இறைவன் சொல்றோம். ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளை பார்த்தா அதுவா இருக்குமோ, ஒரு அபூர்வமான பொருளை பார்த்தா அது இதுவா இருக்குமோ இப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்னன்னா ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அபூர்வத்தையும் ஒரு 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 வியப்பையும் தேடி ஓடினுக்கிறோம். பிரம்மாண்ட தேடி ஓடினுக்கிறோம். அதோட வெளிப்பாடு தான் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கற்பனை பண்ணியாச்சு. உண்மை இது பேர் கற்பனை தான். உண்மைதாங்க. இது சண்டைகள்லாம் வேண்டாம். இது உண்மையிலே கற்பனை தான். இது வரைக்கும் பார்த்தேன், நான் பண்ணேன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு செயலை செய்து அவங்க ஏற்பட்ட ஒரு விளைவை அவங்க அனுபவம் பெற்றது. அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. அது இப்படி இருக்கும், அதுக்கு நான் இந்த வழியில போன நீங்க பயணப்படுங்க, பயணப்பட நீங்க பார்க்கலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து நிறைய பேர் ஒரு விஷயத்தை வடிவமைச்சாங்க. இது இப்படி இருக்கும் ஒரு வடிவம், இன்னொருத்தர் இது இப்படி இருக்கும் ஒரு வடிவம். அந்த வடிவத்தை கொடுத்தது இறைவன் சொல்லுவாங்க. அவரை கொடுத்தவரும் நம்ம இறைவன் சொல்லுவோம். உங்களுக்கு கண்டுடுது, அவர் ஒரு வடிவத்தை கொடுத்திருப்பாரு, அதையே இறைவன் சொல்லுவோம். அதை கொடுத்தவரையும் நம்ம இறைவன் சொல்லுவோம்.